அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அகமை தியானத்தின் சார்பாக பல்வேறு முன்னெடுப்புகள் நம்ம எடுத்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு தனி மனிதனின் அகமையை வளர்த்தெடுப்பதற்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சது. இந்த காணொலி எதற்காகனா, தினமும் தியானம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதற்கு ஒரு சிறிய ஊக்கம் கொடுக்கும் விதமாக அல்லது அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அதை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு வழிகாட்டுதலாக, உந்துதலாக இருக்கக்கூடிய வகையில் நாம் இப்போ ஒரு புதுசாக ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தினசரி நீங்கள் பயிற்சி செய்வதற்கும் அதை ஊக்குவிப்பதற்கும் அதில் சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். அதில் இணைந்து கொள்வதற்காக இந்த சேனல் லிங்க் இங்கேயே கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது. ஜஸ்ட்டு டெலகிராம் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஐபிஎம் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனல் லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன செய்ய போகிறோம், பல்வேறு பயிற்சி வகுப்புகள் குறித்த தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். அதை தாண்டி மிக முக்கியமாக இது ஆரம்பிக்கப்பட்ட காரணம், தினசரி செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 2 வகையான இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஒரு வாரம் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு சவால் அப்படின்ற முறையில் ஆரம்பித்து அதில் என்ன ஆகும் அப்படின்னா, தினசரி பயிற்சி செய்வதற்கான பயிற்சி செய்துட்டு நீங்கள் அங்கே பதிவிடும் மாதிரி ஒரு ஒரு சிறிய போல் மாதிரி அதில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ நீங்கள் இது என்னைக்கு துவங்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை துவங்கும். அப்போ அது கூடயே சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் சேலஞ்சும் போட்டிருக்கோம். சிறப்பு ஒரு பயிற்சி சவால். அது என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் 10 நிமிடத்தில் துவங்கி அதற்கு மேல் எவ்வளோ நேரம் வேணாலும் பயிற்சி செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சவால் வச்சுருக்கோம். அதில் சவால் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை குறைந்தபட்சமாக 1 நாளிகை அல்லது 2 நாளிகை அல்லது 3 நாளிகை 4 நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ நிமிஷம் வேணாலும் பயிற்சி செய்யலாம். இது எதற்காகனா, நீண்ட நேரம் பயிற்சி செய்யும் ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்வதற்காக. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செய்துகிட்டே வர்றப்ப அது உங்களுக்கு நிச்சயமாக உதவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்கோம். அப்போ இந்த 2 சவால்கள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை சவாலோடு துவங்குறோம். அதோடு சேர்த்து ஞாயிறிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள் சவாலும் போகும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது ஒரு சிறப்பு சவால். அதே போல் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே 7 நாட்கள் செய்வதற்கு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருமே 7 நாளும் செய்யணும்னு ஒரு வலுக்கட்டாயமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் முடிந்தவரை ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் செய்யணும், 4 நாள் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ தினமும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக நீண்ட நேரமே எல்லா நாளும் செய்யணுமா அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தரும் வேலை சூழ்நிலை, பணி காரணமாக அவர்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். ஆகையால் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிடத்திலிருந்து துவங்கி மெதுவாக நீங்கள் நேரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அதே போல் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் அதிக நேரம் செய்வதற்கும் முயற்சி செய்து பார்க்கலாம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பயிற்சி நேரமும் அதில் குறைந்தபட்சம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 48 நிமிஷம், 96 நிமிஷம், 100 நிமிஷம் இல்லை 120 நிமிஷம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து பார்க்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் இன்னும் அதிகரித்து கொண்டு செல்ல வேண்டும்னாலும் அதையும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். மற்றபடி தினசரி நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு இது ஒரு ஊக்கமளிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, அதில் ஒரு அந்தந்த வாரங்களில் யார் சிறந்து தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு வெற்றியாளர்களாக நம்ம அறிவிச்சிடும். அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகளும் இருக்குது. அதை நான் அங்கே உள்ளுக்குள்ளே நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, அது என்ன முயற்சி, சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லிட்டோம். அது எப்படி ஒவ்வொரு தனி மனிதனின் அகமைதியை வளர்த்தெடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். சரி, எந்த தியான முறையை நான் பயிற்சி செய்யுது அப்படின்னா, இதில் எதுவும் தடை கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பயிற்சி முறைகள் தெரிந்திருந்தால் அந்த பயிற்சி முறையை நீங்கள் பயிற்சி செய்துட்டு அங்கே பதிவிடலாம். இல்லை என்றால் பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா, நம்மளுடைய கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் இல்லாமல் வார வாரம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு பயிற்சி முறையை கற்றுட்டு அப்புறம் அந்த பயிற்சி முறையை நீங்கள் பயிற்சி செய்யலாம். இது உங்களுடைய கையில் நான் கொடுத்துட்றேன். இந்த தகவலை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த சமயத்தில் அதாவது இந்த நிமிடம் வரை நமக்கு இந்த பயிற்சி முறைகள் சேர்வதற்கு காரணமாக அமைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பெரியவர்களுக்கும், குருக்களுக்கும் இந்த பயிற்சியை நம்மகிட்ட கொண்டு சேர்த்து அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பயிற்சி முறை தெரியும் அப்படின்னா இந்த சவாலில் கலந்துக்கிட்டு தினசரி பயிற்சி செஞ்சு அங்கே பதிவிடுங்க. இது நிறைய பேருக்கு கலந்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு இல்லாமல் அது உங்களுடைய அகமையையும், அதன் மூலமாக உங்கள் வாழ்வியலையும், அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்காக அந்த முயற்சி எடுத்திருக்கோம். நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் இது குறித்து மேலே ஏதாவது தகவல் வேணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெலகிராம் சேனல்லே இருக்குது, பார்த்துக்கலாம். இல்லை இந்த வாட்ஸ்அப் எண் இங்கே இருக்குது, இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் அங்கே கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எளிமையாக இந்த பயிற்சி வகுப்பில் இணைந்து தினசரி பயிற்சி செய்து உங்கள் அகமைதியும் அதன் மூலமாக உங்கள் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலும் இந்த சமூகத்தில் ஒரு நாள் மாற்றம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். பல பேர்ட்டும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நமக்கு இந்த கட்டணம் இல்லாமல் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் குறித்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யலாம். நாம் நேரடியாக சவாலில் சந்திக்கலாம். இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதை பகிர்ந்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பயிற்சியில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி.